ಬರೀ ಹೋರಾಟ ಅಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕವಾಗಿ ಒಂದು ವೇದಿಕೆಯನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಮಾಡಿ ಅದರ ಮುಖಾಂತರ ರಾಜಕೀಯವಾಗಿ ಎಲ್ಲರನ್ನ ಒಂದು ಸೇರಿಸಿ ನಾವು ತಗೊಂಡೋಗ್ಬೇಕು. ಅದು ಅವರು ಮಾಡ್ತಾರೆ, ಬಟ್ ಔಟ್ಸೈಡು ನಾವು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಸೇವ್ KGF ಅನ್ನುವ ಘೋಷಣೆ ಮೇಲೆ ಅನ್ಕಂಡೀಷನಲ್ ಏನಿಲ್ಲ, ಯಾವ ಬಾವುಟನಿಲ್ಲ, ಏನಿಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಅದನ್ನೇ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ನೋಡಿದೆ ನಾನು ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಹೇಳಿದೆ, ನಮ್ಮ ಅಡ್ವೊಕೇಟ್ ಸಾಹೇಬ್ರು ಒಂದು ಕಡೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ. ರಿಯಲಿ ಅವ್ರು ಕಂಡಂತ ಕನಸು ನೆನ್ಸಾಗಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮಂತವ್ರು ಮುಂದೆ ಬಂತು ನಮಗ್ ದಾರಿ ದೀಪವಾರಿಂದ ಈ ಅಮ್ಮ ಹೇಳುವ ತರ ಅದೆಲ್ಲ ಮಾರಲ್ ಸಪೋರ್ಟ್ ಅಲ್ಲ, ಅವರು ಜನಪ್ರತಿನಿಧಿ. ಅದು ಯಾವ ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಾವೆಲ್ಲ ಒಂದಾದ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಒಂದಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಪೊಲಿಟಿಕಲ್ ಪಾರ್ಟಿಯನ್ನು ನಾವು ಸೇರಿಸಬೇಕು. ನಿಮಗೆ ಆ ಶಕ್ತಿ ಇದೆ, ಯುವಕರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಒಗ್ಗೂಡಿಸಿ ಬೆಮಲ್ ನಾನ್ ಪರ್ಮನೆಂಟ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡಿ, ಸ್ಥಳೀಯರಿಗೆ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಕೊಡಿ ಅನ್ನುವ ಘೋಷಣೆಯನ್ನ ನಾವು ಮುಂದೆ ಇಡೋಣ. ಅದು ಯಾಗ ಆಗಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. ನಿಮ್ ಸಪೋರ್ಟ್ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ಸಪೋರ್ಟ್ ಅಲ್ಲ ನನ್ನ ಕರ್ತವ್ಯ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. டிசம்பர் 6 எங்கள் குலதெய்வம் மாபெரும் சகாப்தம் டாக்டர் புரட்சியாளர் பாபா சாஹிப் விதைக்கப்பட்ட நாள். பணம், பட்டம், பதவிகளுக்காக நாம் போராடவில்லை. நமது வாழ்வின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் வாழ்வதற்காகவுமே போராடுகிறோம். புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஜெய் பீம். காட்பாதரே, உலகமே பாராட்டும் புரட்சியாளரே, அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே, சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்கரே. அட கட்டி தேவை இல்லைங்க, நாங்க அம்பேத்கரின் புள்ளங்க, எங்களோட பார்வை போதும் உள்ள போட்டு கொள்ளுங்க. கட்டி தேவை இல்லைங்க, நாங்க அம்பேத்கரின் புள்ளங்க, அண்ணலோட பேரை சொல்லி அடிக்க வேணாம் கொள்ளுங்க. இந்திய நாட்டோட காட்பாதரே, உலகமே பாராட்டும் புரட்சியாளரே, அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே, சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்கரே. சொன்னாலே சிலுக்குதுங்க அண்ணலோட பேரு, சொன்னாலே சிலுக்குதுங்க அண்ணலோட பேரு. எல்லாரும் ஒண்ணுதான் சொன்ன அம்பேத்கர, சாதி தலைவர்னு சொல்லுறீங்க யார? உழைக்கிற வர்க்கத்துக்கு 8 மணி நேரம் வேலை, பெண்களுக்கு சம உரிமை அம்பேத்கர் சொன்னதால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் மட்டும்தான். ரிசர்வ் பேங்க் கூட அண்ணல் திட்டம் தான், அந்த ரிசர்வ் தொகுதி கூட அண்ணல் சட்டம் தான். எனக்கு யாரும் அடிமல்ல, நான் உனக்கு அடிமல்ல, என்ன பத்தி பேச இங்க யாருக்குமே உரிமல்ல. எனக்கு யாரும் அடிமல்ல, நான் உனக்கு அடிமல்ல, என்ன பத்தி பேச இங்க யாருக்குமே தகுதில்ல. இந்திய நாட்டோட காட்பாதரே, உலகமே கொண்டாடும் புரட்சியாளரே. சமுதாய உணர்வு எனக்கு ரொம்ப இருந்ததால, சமுதாய உணர்வு எனக்கு ரொம்ப இருந்ததால, அம்முக்கு நான் அம்பேத்கர் பாட்டு பாடினதால, பொதுக்கு நான் அண்ணல் புகழை எடுத்து சொன்னதால, ஜெய் பீம் சொன்ன உடனே உள்ளுக்குள்ள பூகம் வந்தான். என் பாட்டு வரிகள் எல்லாம் என்னோட ஆதங்கம் தான். அண்ணல நினைக்காம இருக்க மாட்டேங்க, தாத்தா ரெட்ட மலைய மறக்க மாட்டேங்க, பிரபா அம்பேத்கர் பாட்டை மட்டும் நிறுத்த மாட்டேங்க. ஜெய் பீம் என்று சொல்லுங்க, நெஞ்ச நிமித்தி நில்லுங்க, பாரத தேசம் எல்லாம் பாபா சாஹிப் புள்ளுங்க. ஜெய் பீம் என்று சொல்லுங்க, நெஞ்ச நிமித்தி
காட்பாதரே, உலகமே பாராட்டும் புரட்சியாளரே, அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே, சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்கரே. அட கத்தி தேவை இல்லைங்க, நாங்க அம்பேத்கரின் புள்ளங்க, எங்களோட பார்வை போதும் உன்னை போட்டு கொள்ளுங்க. கத்தி தேவை இல்லைங்க, நாங்க அம்பேத்கரின் புள்ளங்க, அண்ணலோட பேரை சொல்லி அடிக்க வேணாம் கொள்ளுங்க. இந்திய நாட்டோட காட்பாதரே, உலகமே பாராட்டும் புரட்சியாளரே, அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே, சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்கரே. டிசம்பர் 6 எங்கள் குலதெய்வம் மாபெரும் சகாப்தம் டாக்டர் புரட்சியாளர் பாபா சாஹிப் விதைக்கப்பட்ட நாள். பணம், பட்டம், பதவிகளுக்காக நாம் போராடவில்லை. நமது வாழ்வின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் வாழ்வதற்காகவுமே போராடுகிறோம். புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஜெய் பீம். இந்திய நாட்டோட காட்பாதரே, உலகமே பாராட்டும் புரட்சியாளரே, அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே, சட்ட சிற்பಿ ಅಣ್ಣಲ್ ಅಂಬೇಡ್ಕರೇ. KGF ತಾಲೂಕಿನಿಂದ ವಿಶೇಷವಾಗಿ ನಗರ ಭಾಗದಿಂದ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ 68ನೇ ಪುಣ್ಯತಿಥಿಯ ಒಂದು ಪ್ರಯುಕ್ತ ಇವತ್ತು KGF ತಾಲೂಕಿನಾದ್ಯಂತ ಆ ಒಂದು ಮಹಾನ್ ಭಾವ, ದೀನ ದಲಿತರ ದೇವ, ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಏನಾದರೂ ದೀನ ದಲಿತನ ಮುಂದೆ ಬರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಕನಸು ಕಟ್ಕೊಂಡು ಏನು ಅವರು ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ರು, ಇವತ್ತು ನನ್ನ ಅರ್ಥದಲ್ಲಿ ಇದು ಪುಣ್ಯತಿಥಿಯಲ್ಲ, ಒಬ್ಬ ಮಹಾನ್ ದೇವರು, ನಡೆದಾಡುವಂತಹ ದೇವರು, ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇವತ್ತಿನ ದಿನ ಅಂತೇಳಿ ನಾನು ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಭಾವನೆಗಳನ್ನು ತಮ್ಮಲ್ಲಿ ಹಂಚ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಈ ಒಂದು ಮಹಾನ್ ಭಾವರ ಸ್ಮರಣೆಯನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ KGF ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಭಾಳಷ್ಟು ಮಂದಿ ಈ ಮಹಾನ್ ಭಾವ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆಯಿಂದ ಇವತ್ತು ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಇವತ್ತೇನಾದರೂ ನಮ್ಮ ದೀನ ದಲಿತರು, ಶೋಷಿತರು, ಮಹಿಳೆಯರು ಮುಂದೆ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಏನು ಚಿಂತನೆಗಳನ್ನು ಕಟ್ಕೊಂಡಿದ್ರು ಆ ಚಿಂತನೆಗಳೇ ಇವತ್ತು ಮುಂದೆ ಬರ್ತಾ ಐತೆ. ನಮ್ಮ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ KGF ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 68 ವರ್ಷಗಳಾದರೂ ಸಹ ಈ ನಮ್ಮ ದಬ್ಬಾಳಿಕೆ, ರಾಜಕೀಯ ಷಡ್ಯಂತ್ರಗಳಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ದಲಿತರನ್ನು ಗುರುತಿಸಿ ಅವ್ರು ಸಿಗಬೇಕಾಗಿರುತ್ತಂಥ ಸವಲತ್ತುಗಳನ್ನ ಒದಗಿಸಲಿಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸರ್ಕಾರಗಳು ಸುಮಾರು 68 ವರ್ಷಗಳಿಂದನೂ ಹಿಂದೆ ಆಗೈತೆ ಅಂತ ನಾನು ಕಣ್ಣಿನ ವಿಷಯ ಇದು ಅಂತಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲ, ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲೇ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬ ದಲಿತನು ವಿದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಒಂದು ಪದವಿಯನ್ನು ಪಡಿತಾರೆ ಅಂತಂದರೆ ಅದು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಮಾತ್ರ ಅಂತ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗೈತೆ. ಅಂತಹ ವ್ಯಕ್ತಿ ಪದವಿ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದು ಕೇವಲ ಆತನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕಲ್ಲ, ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತಹ ದೌರ್ಜನ್ಯಗಳು, ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತಹ ಅನ್ಯಾಯಗಳು ಮತ್ತು ಜಾತಿವಾದಗಳನ್ನು ನೋಡಿ ಬೇಸೆತ್ತು ಆ ಮಹಾನ್ ಭಾವ ಇವತ್ತು ವಿದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ತನ್ನ ಒಂದು ಪದವಿಯನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇವತ್ತು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನು ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕನಸನ್ನು ನೆನೆಸು ಮಾಡಲಿಕ್ಕೆ 68 ವರ್ಷ ಅವರ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೂ ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗ್ತೈತೆ. ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ಏನೂ ಅರ್ಥ ಅಲ್ಲ. ಇದರ ಅರ್ಥ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಸಾಹೇಬ್ ಅವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂವಿಧಾನದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಳವಡಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಭಾಳ ದುಃಖವಾಗತ್ತೆ. ಇವತ್ತು ಈ ಒಂದು 68ನೇ ಪುಣ್ಯ ಸ್ಮರಣೆ ದಿನದಂದು ನಾವು ಅಂದರೆ KGF ತಾಲೂಕಿನ ಜನ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ
ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತಿಗಳು ಯಾವ ರೀತಿ ಒಪ್ಪಿದ್ದಾರೆ, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತಿಗಳಿಗೆ ಒಳಗೊಂಡು ಇವತ್ತು ನಮ್ಮ ಜನಸಾಗರವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಬಹಳ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅವ್ರು ಕಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕನಸು ನೆನ್ಸಾಗೋದ್ರಲ್ಲಿ 68 ವರ್ಷ ಹಿಡಿದಿರ್ಬೋದು. ಬಟ್ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KJF ಈ ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಸೇರ್ತಕ್ಕಂಥ ಯುವಕರನ್ನೆಲ್ಲ ಸೇರ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ಬಹಳ ಬೇಗ ನೆನ್ಸಾಗತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಇವತ್ತಿನ ದಿನ ಅಂತ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಐತೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ KJF ಯುವಕರು ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲೂ ವಂಚಿತರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು, ನಡೆದಾಡಿದಂಥ ದೇವರು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕೊಟ್ಟಿರೋಂಥ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಯಾವೆಲ್ಲ ಸವಲತ್ತುಗಳು ಬೇಕೋ ಆ ಸವಲತ್ತುಗಳನ್ನ ಕೊಡಿಸೋದ್ರಲ್ಲಿ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳಾಗಿರ್ಬೋದು, ಯಾರೇ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲರೂ ಅದರಲ್ಲಿ ವಿಫಲರಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಕೂಗನ್ನು ಇವತ್ತು ಇಡೀ ನಮ್ಮ KJF ಜನತೆ ತೋರಿಸ್ತಾ ಐತೆ. ಇವತ್ತು ಸೇರಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನನ್ನ ಯುವ ಮಿತ್ರರು, ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಅನುಯಾಯಿಗಳು, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಭಕ್ತಾದಿಗಳು, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕನಸುಗಳನ್ನು ನೆನಸು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಯುವ ಸೈನ್ಯಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಮನಸಾರ ನಮ್ಮ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದಂಥ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸಿ, ಈ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಿದ್ಧಾಂತಗಳಲ್ಲಿ, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ KJF ತಾಲೂಕಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸವಲತ್ತುಗಳನ್ನು, KJF ತಾಲೂಕಿಗೆ ಬರಬೇಕಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತಹ ಒಂದು ಪ್ಯಾಕೇಜ್ಗಳನ್ನ ತರಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಹಾಯದೊಂದಿಗೆ ನಾವು ಯಾರನ್ನು ಭೇಟಿಯಾಗೋಣ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಯಾರೆಲ್ಲ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀರಾ, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನ ಯಾರೆಲ್ಲ ನಿಜವಾಗ್ಲೂ ನನ್ನ ದೇವರು ಅಂತೀರಾ, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನ ಯಾರೆಲ್ಲ ಒಪ್ಪಿ ನಾನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಅನ್ವಯಿ ಅಂತೀರಾ, ಇವತ್ತಿಂದ ನಾವೆಲ್ಲ ಒಂದು ಕರೆಯನ್ನು ತಗೊಳ್ಳೋಣ. ಇವತ್ತಿನಿಗೆ ಅಂದರೆ ಈ ದಿನದಿಂದ ಮೊದಲನೇ ಹೋರಾಟ ನಮಗೆ KJF ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕಾಗಿರೋಂಥದ್ದು, ಅಥವಾ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಆ ಹಕ್ಕನ್ನು ನಾವು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತಂಥದ್ದು ನಮ್ಮ ಇಡೀ KJF ಯುವಕರಾಗಿರ್ಬೋದು, ನಾಗರಿಕರಾಗಿರ್ಬೋದು. ಮೊದಲನೇ ಹೋರಾಟ ನಾನ್ ವರ್ಕಿಂಗ್ ಕಮಿಟಿಯವರ ಒಂದು ಹೋರಾಟಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲ ಬೆಂಬಲ ಸೂಚಿಸಿ ಅವರಿಗೆ ಒಂದು ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ತಯಾರಾಗಬೇಕು. ಪ್ರತಿ ಮನೆಯಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಯುವಕನು ಇವತ್ತು ಯಾರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಾ, 1500 ಜನ ಯುವಕರು ಯಾರು ಬಂದಿದ್ದೀರಾ, ಆ ಯುವಕರೆಲ್ಲ ಸೇರೋಣ. ಇವತ್ತು ನಾನ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಆಗಿರ್ಬೋದು, TCL ಆಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಕಾರ್ಮಿಕರಾಗಿರ್ಬೋದು, ಅವ್ರಿಗೆ ಆಗ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಅನ್ಯಾಯ ಅಲ್ಲ ಇದು. அவங்களுக்கு மட்டும் அவரவர் அநியாய கிடையாது. இது வந்து KJF மக்கள், KJF தங்கவேல பிறந்த ஒருத்த யுவக்கனுக்கு ஒருத்த யூத்துக்கு ஆயிருக்கிற அநியாயம் இது. இன்னைக்கு நான் பர்மனெண்ட் எடுத்து வெளியே போட்டுள்ள நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை TCL ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லைன்னா போட்ட மாதிரி தான். நாளைக்கு இந்த KJF தங்கவேல எல்லா யூத்ஸ்க்கு கூட இவங்க யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. நீங்கள் எங்கன்னா போங்க, நார்த் இந்தியன்ஸோ இன்னொருத்தக்கார வரான்ட்டு ஒரு பிரமத்தில் இருப்பாங்க அவங்க. இன்னைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் பெரிய ஆள் இல்லை. லாஸ்ட் டைம் யாரோ ரோட்டில் போகிறப்போ பேசிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார், நீ ஏன் உள்ளே போல, நீ ஏன் கேட்கல, நீ ஏன் சண்டை போடல, நீ ஏன் மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை போடலான்ட்டு. அந்த அண்ணனுக்கு நான் சொல்கிறேன், அண்ணா நான் இன்னும் MLA ஆகலை, இன்னும் நகரசபை CMC ஆகலை, நான் ஒரு மக்களாக்கி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன்றதான் என்னோட இது. இங்கே இன்னைக்கு சேர்க்கிறவங்க ஒருத்தர் கூட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்கள யாரெல்லாம் நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க ஒரு அநியாயம் சொல்கிறீங்கோ அவங்களெல்லாம் இன்னைக்குலேருந்து நாம் எந்த ஒரு ஷரத்து இல்லாத, எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத நம்ம TCL எம்ப்ளாயிஸ், தென் நான் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் அவங்க எந்த நேரத்துக்கு எந்த டைமில் கூப்பிட்டாலும் நாங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறோம் மட்டும் இல்லை, KJF தங்கவேல இருக்கிற ஒரு வீடு கூட ரெடியாக இருக்கணும். இது KJF தங்கவேல இருக்கிற TCL TCS இல்லைன்னா நான் ஒர்க்கனுக்கு ஆயிருக்கிற ஒரு அநியாயம் கிடையாது. இது KJF தங்கவேலுக்கு ஆயிருக்கிற ஒரு அநியாயம்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ தான் வக்கீல் சார் பேசினார், நம்ம எல்லாம் ஒன்று செய்யலாம். இந்த TCS திருப்பி நான் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது பண்ணலான்ட்டு நான் இன்னைக்கு நம்ம மீடியா முன்னாலே நான் பேச்சு கொடுக்குறேன். அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஒரு நிலத்த ஒரு மண்ணின சக்தி என்னன்ட்டு, இந்த ஒரு சாயலில் என்ன சக்தி இருக்குது KJF தங்கவேலன்ட்டு. வெறும் தங்க கிடையாது, இந்த KJF தங்கவேல இருக்கிறது காரம் கூட இருக்கும். அந்த காரை சாப்பிட்டா என்னவோ, காரை எடுத்தால் என்னவன்ட்டு நாங்கள் கற்றுக் கொடுக்குறது நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப 68 வருஷம் ஆயிருக்கு நம்ம கடவுள் இல்லைன்ட்டு. யாருமே அந்த சார் இல்லை, அந்த தெய்வம் இல்லைன்ட்டு யாரும் நினைக்காதீங்க. அவர் போட்டு கொடுத்துருக்கிற அந்த சட்டம், அவங்க கண்டிருக்கிற அந்த கனவு இன்னும் இருக்குது, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இருக்கும். ஸோ அந்த ஒரு தெய்வம் அவர் கொடுத்த ஒரு கான்ஸ்டன்சியில், அந்த தெய்வம் கொடுத்த ஒரு படிப்பில், அந்த தெய்வம் கொடுத்த ஒரு ரிசர்வேஷனில் நாங்கள் எல்லாம் முன்னாலே போயிட்டு நல்லதுக்காக போராடலான்ட்டு கூப்பிடுறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு 68ஆவது புண்ணிய தித்தியா நாள் இவ்வளோ பேர் யாரெல்லாம் வந்துருக்குறாங்கோ, அவங்க வந்துட்டு மோகன் கிருஷ்ணாக்காக வரல, இல்லைன்னா ஏதோ காசு கொடுக்குறோன்ட்டு வரல.
அவங்க வந்திருக்குது ஒரே ஒருத்தர் கேஜிஎஃப் தங்கவயல்ல டாக்டர் அம்பேத்கர் அவங்க சக்தி எப்படி இருக்கு, டாக்டர் அம்பேத்கர் அவங்கள அனுவாயிங்க எவ்வளோ இருக்கிறாங்க காட்டுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்த எல்லாருக்குமே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் ஆசீர்வாதம், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் கொடுத்திருக்கிறோம் அந்த தைரியம், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற அந்த சட்டத்தில் யாருக்குமே அநியாயம் நடக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கு வேண்டிக்குன்னு இவ்வளோ தூரம் வந்துற எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். ನಗರಸಭೆ ಚುನಾವಣೆ 10 ತಿಂಗಳಿದೆ. ನಿಮ್ಮ ಬರೋದ್ರಿಂದ 35 ವಾರ್ಡ್ಗಳ ಯಾರನ್ನು ಸ್ಪರ್ಧಿಸಕ್ಕೆ ಚಿಂತನೆ ನಡೀತಾ ಇದೆ? ನಂದು ಆಲ್ರೆಡಿ KGF ಪಕ್ಷ ಅಂತ ಘೋಷಣೆ ಮಾಡಿದಿರಿ. ಮತ್ತೆ ನೀವೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ಬೋದು ಪಕ್ಷ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗೈತೆ ಅಂತ. ಪಕ್ಷ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗೈತೆ, ಎಲ್ಲರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗೈತೆ. ಸೊ KGF ಪಕ್ಷದಿಂದ KGF ತಂಗವೇಲ್ ಕಚ್ಚಿಲಿಂದ 35 ವಾರ್ಡ್ಲೆ 35 ಕೌನ್ಸಿಲರು போடுறோ இந்த வாட்டி KGF ಮುನ್ಸಿಪಲ್ பிடிக்கிறதில்ல ಕಂಟ್ರೋಲ್ ಪಂಡ್ರೋ ಅಂತ ನಾವು சொல்றேன். ಓಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲಾರನ್ನೂ ಒಂದು ಸೇರಿಸಿ ನಿರ್ಧಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಸ್ ಎ ಸೋಷಿಯಲ್ ವರ್ಕರ್